갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 Hi friends எல்லாருக்கும் வணக்கம் welcome back to lovelytamilchannel ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் இன்னைக்கு நான் வந்து ஒரு vlog வந்து ஷூட் பண்ண போறேன் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க அப்படி நினைக்கிறேன் ரொம்ப நர்வஸா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் போறது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போறதுனா நம்ம ரொம்ப ஆசையா இருப்போம் ஆனாலும் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருக்கும்ல அந்த மாதிரி நர்வஸ்னஸ் எனக்கு இருக்கு vlog எடுக்க மறந்துருக்குமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு ஒரு சிம்பிள் ரொட்டீன் vlog-ஆ தான் அதுல இருக்க போகுது உங்க எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இத்தனை கிரியேட்டர்ஸ்ல ஆசம் கிரியேட்டர்ஸ் அதுவும் இந்த ஒரு வருஷத்துல சூப்பர் கிரியேட்டர்ஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன் என் ஞாபகம் உங்களுக்கு இருந்துச்சான்னு கூட எனக்கு தெரியல என்ன சொல்றது தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் கனெக்ஷன்ல இருந்தீங்க நிறைய பேர் ஷார்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணீங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து டச்லேயே இருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் அந்த லவ் எல்லாத்துக்குமே முன்னாடி நான் கொடுத்துட்டு இருந்த மாதிரியே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான நல்ல vlogs அண்ட் ஸ்டைலிங் வீடியோஸ்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அவங்க எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணேன் ஷூட் பண்றது vlog எடுக்கிறது எல்லாத்தையுமே அதுவும் கடந்த ஒரு 4-5 மாசமா ரொம்பவே மிஸ் பண்ணேன் அதுக்கு முன்னாடி கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கடந்த ஒரு 4-5 மாசமா ரொம்ப மிஸ் பண்ணேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்துச்சு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் எனக்கு சொல்ல பிடிக்கல சரி எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹாயாவது போடுங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட வீடியோஸில் பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நான் ரொம்ப மிஸ் பண்ண விஷயத்தில் ஒன்று வந்து உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்குறது அந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸோ ப்ளீஸ் ஜஸ்ட் ஒரு ஹாயாவது போடுங்க என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அம்மா மாமா அண்ணா அண்ணி ஆத்தா எல்லாரும் சூப்பராக இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பண்டில் ஆஃப் ஜாய் வந்திருக்கு அந்த ஜாயையும் உங்களோட இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக டெய்லி வச்சிருக்கிற ஒரு பண்டில் ஆஃப் ஜாயின் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை புதுசாக ஷார்ட் போடையோ கேட்குற கேள்வி உங்களோட வெயிட் என்ன ஜெனி அப்படிங்கிறது தான் ஸோ நான் இப்போ இருக்கிற வெயிட் வந்து 84 kg தெரியாதவங்களுக்கு நம்ம 93 74 வரைக்கும் வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு 84 kg ஒரு 10 கிலோ அது நான் வந்து இப்போ ஏறல நான் பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன் ஒரு 9 kg ஏறி இருக்கேன் அந்த 9 kg வந்து நான் இழைச்சிடுறேன் அப்படின்னா அந்த 9 kg தான் இருக்கும் அவ்வளவுதான் வேற என்ன பேசுறதுன்னு தெரியல பட் சோ ஹாப்பி மறுபடியும் உட்காந்து இப்படி கேமராவை பார்த்து பேசுறதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஐ ஹோப் யாராவது கொஞ்சம் பேருக்காவது என்ன திருப்பி பார்க்கறதுலையும் ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க தையல் சேனல் என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் நம்ம சேனல்ல என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அழகிய தமிழ் மகள் என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க கண்டிப்பா ஃபுல் ப்ளோனா கண்டிப்பா ரெகுலரா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் Thank you so much for your love. I hope ஒரு சிம்பிள் டெய்லி ரொட்டீன் vlog-ஆ தான் இந்த வீடியோ இருக்கும் போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கையிலேருந்து சொன்னது நிறைய வந்து மாடியில் செடியெல்லாம் வச்சு மாடி தோட்டம் மாதிரி பண்ணணும் பெருசாக காய்கறி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத விட உருப்படியாக கவனிப்பனா அப்படின்னு தெரியல அதனால பூச்செடி மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேலே கொஞ்சம் தொங்குது அப்புறம் கீழே வந்து கொஞ்சம் இருக்கு ஸோ இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் ரெடியாகி வெளில வந்ததுக்கப்புறம் இந்த பூ நிறைய பூத்து இருந்துச்சா ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அண்ட் எங்கள் வீட்டு பண்டில் ஆஃப் ஜாய் இவர் தான் லியான் ஸ்மித் அண்ணாவோட பையன் அண்ணா அன்னைக்கு கல்யாண vlogலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ அவங்களோட பையன் தான் இவர் போடுவோமா என்ன விளாக் போடுவோம் தம்பி ரெகுலராக வர்றீங்களா தம்பியும் வர்றீங்களா விளாகுக்கு அத்தையோட விளாகுக்கு தம்பியும் வரீங்களா கை வைக்கக்கூடாதுடி வர்றீங்களாடி போவோமா விளாக் எடுப்போமா வாரம் எடுப்போமா கையும் வைக்கக்கூடாது அத்தை கை வேணுமா உங்களுக்கு வேணுமாடி கையை வாயில வைக்க கூடாதுடி ஹாய் அக்கா சொல்லுங்க நிறைய அக்கா நிறைய அத்தை நிறைய அண்ணாலாம் பார்ப்பாங்க தம்பிக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க தம்பிக்கு நிறைய விஷஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த செல்லம் தான் ஸோ நாங்கள் வந்து காலைல அண்ணா வீட்டுக்கு போயிருந்தோம் ஸோ அப்போ அப்படியே வந்து vlog ஃபஸ்ட்டு போடையில் தம்பியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தம்பியோட பிக்சர் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோட நெஃப்யூன்னு போட்டு அண்ணா பையன் போட்டு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ பார்க்காதவங்களுக்கு புதுசாக இருக்கும் தம்பியை பார்த்துட்டு வெளியில் வந்ததும் மழை நீங்கள் எப்படி vlog எடுக்கலாம்னு மழையே கேட்குதா இல்லை நீ vlog எடுத்ததுக்கு வந்து ஹாப்பின்னு பெய்தான்னு தெரியல ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது இது வரைக்கும் முடிச்சுட்டு மாமா வந்து சிக்கன் பிரியாணி வந்து தாளிச்சு விட்டு முன்னாடியே போயிட்டாங்க சிக்கன் ஃப்ரை மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ அந்த ரெசிபி வந்து இப்போ பார்க்கலாம் மாமா வந்து பிரியாணி ஏற்கனவே தாளிச்சு விட்டு போயிட்டாங்க நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் ஃப்ரை மட்டும் பண்ண போகிறேன்
ஸோ மழை வந்து வெளியில் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நாங்கள் வந்து தம்பி வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம், அண்ணன் வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம்னா மழையில் மாட்டியிருக்க மாட்டோம். நல்லா அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு இருக்குது. ஒரு சிம்பிள் ரெசிபி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இருந்துச்சுன்னா கிராம்பும் போட்டுக்கோங்க. அதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக, நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் தான் செய்கிறேன். ஸோ அதனால் ஒரு 100 கிராம் 120 கிராம் இருக்கும். அந்தளவு தான் சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்காங்க. நீளமாக நறுக்கி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து டீப் ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். ஒன்ஸ் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி, அப்படி இல்லைனா 3 மீடியம் சைஸ் குட்டி சைஸ் தக்காளி. ஸோ அந்தளவு தக்காளி எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா வந்து மசிஞ்சு வரதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு திக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் கொஞ்சமாக நம்ம போனதுக்கப்புறம் இதிலேயே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட மட்டும் மல்லித்தூள், கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இந்த மசாலாலாம் போட்டுட்டு சிக்கன் கழுவி வச்சுருக்கிறதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தேங்காய் பால் போட்டு செய்வோம். ஸோ சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமான கிரேவியாக இருக்கும், அட்டகாசமான வறுவலாக இருக்கும். ஸோ கிரேவியாகவே இறக்குனீங்கன்னா சப்பாத்தி இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி அப்படியே மூடி வைக்கிறேன். இந்த தண்ணி லைட்டாக கொதிக்கிறப்போ நம்மளோட திக்கான ஒரு 1/4 மூடிக்கு கொஞ்சம் அதிகமாக, 1/2 மூடி தேங்காய்லாம் தேவையில்லை, 1/4 மூடிக்கு கொஞ்சம் அதிகமாக நல்லா திக்கான தேங்காய் பாலாக 2 தடவை அரைச்சி ஊற்றி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம அந்த 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றணும்ல, அது தவிர மற்ற எல்லாமே தேங்காய் பாலுங்கிற மாதிரி இருக்கணும். செம்ம யம்மியாக இருக்கும். இது அப்படியே நல்லா டீப் ஃப்ரையாக நல்லா சுருளாக வறுத்துற வேண்டியதான், அவ்வளவுதான். பச்சைப்பயிர் வந்து ஊற வச்சிருந்தது. ஸோ அதை வந்து முளை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை முளை கட்டிட்டு கொண்டக்கடலையும் ஊற வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் வேக வச்சுட்டு பேலன்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுருந்த பச்சை பயிறு இப்போலாம் ரெகுலராக வந்து முளைக்கட்டின பயிரில் தோசை மாவு வந்து அரைச்சிக்கிறேன். நான் தோசை மாவு தீர போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி முளைக்கட்டுறதுக்கு வச்சிடுறேன். ஸோ ஊறினதை இந்த மாதிரி அடியில் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். சல்லடை மாதிரி இருக்கும்ல, நமக்கு வடிகட்டுறது சல்லடை இல்லை துணியில் கூட கட்டி வைக்கலாம். எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதிலே செய்கிறது. ஸோ சல்லடை மாதிரி இருக்கிறதுல ஹோல்ஸ் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு ஈரமான துணி, நல்ல ஒரு ஈரமான துணியை போட்டு மூடி வச்சுருங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு vlog எடுக்கிறோம் அப்படிங்கிற இதுலேயே வந்து இன்னைக்கு மணி வந்து 12 ஆக போகுது. இன்னும் நான் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிற வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் கூட குடிக்கல. அதுக்குள்ளே நம்ம வந்து அண்ணன் வீட்டுக்கு போனதில் அண்ணி வீட்டில் காஃபி குடிச்சாச்சு. இருந்தாலும் இது போட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இதை குடிச்சிடுறேன். ரொம்ப நேரம் இருந்துச்சுங்கிறதுனால எனக்கு தெரியல, ஒரு மாதிரி புளிச்சு போன மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. அப்படியே கொண்டக்கல்லையும் வேக வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டக்கல்லையை வந்து குக்கரில் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் அந்த பச்சைப்பயிர் ஊற வச்சப்பே நான் ஊற வச்சது தான். சில சமயம் 2யுமே முளைக்கட்டி தோசைமா வரப்பேன். இந்த வாட்டி வந்து ஸ்நாக்ஸை கொஞ்சம் அவிச்சிட்டு பேலன்ஸ் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அப்படியே ராவாக நம்ம தோசை மாவு கரைச்சிக்கலாம் முளைக்கட்டாமலே. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி உப்பு போட்டு வேக வச்சுருவேன். இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். மறுபடியும் எடுத்து அவிக்கிறீங்கனாலும் சரி, இல்லை மாவுக்கும் வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதோட மாடிக்கு போயிட்டேன். ஸோ சிக்கன் ஃப்ரை ஆனது வந்து பார்க்கல, மாமா ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு வந்துட்டு லஞ்சுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ பிரியாணி வந்து மாமா செஞ்சுருந்தாங்க, சிக்கன் வறுத்துருந்தேன். ஸோ அதுதான் அன்றைக்கி லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எப்பயும் போல் பொட்டிக் ஒர்க் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ பொட்டிக் ஒர்க் இன்றைக்கி நம்ம லேட்டாக தான் மேலே வந்தங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் நான் எதுவுமே ஷூட் பண்ணல. ஸோ நேற்று வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே பேக் பண்ணியிருந்தோம். நேற்று மத்தியானத்துலேருந்து இருந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பேக் பண்ணி இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு குட்டி ரீல் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் பொட்டிக் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி தையல் சேனல்லையும் இந்த ஹைலோ குர்த்தாவோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். இது ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, பட் இன்றைக்கி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதே மாதிரி கலம்காரி டாப்பில் வந்து உங்களுக்கு ரா சில்க் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தது. ஸோ அந்த வீடியோ வந்து லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ தையல் சேனலுக்காக தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்க்கு மேலே உட்காந்து தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் தம்பிக்குட்டி வந்து ஈவினிங் வந்திருந்தான். எப்பயுமே வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஈவினிங்கில் வந்து சார் வந்துட்டு அம்மா அண்ணி எல்லோரும் இருப்பாங்க. அண்ணன் வேலை முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டாக போவாங்க. சார் அன்னைக்கு இங்கே வந்திருந்தப்போ நான் திருப்பி நைட் வந்திருந்தாரு. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம். இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்துச்சா, என்ன மாதிரி கண்டென்ட் வேணும், அட்லீஸ்ட் ஒரு ஹாய் ஏதாவது ஒன்று வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ ஹாப்பி. இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேமரா எடுத்து இதெல்லாம் நான் இன்ட்ரோலையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இப்போயும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.